स्वर्ण जयंती एक्सप्रेस थोड़ी ही देर में प्लेटफॉर्म क्रमांक 3 पर आ रही है। Your attention please. Train number 12804 Superfast Swarna Jayanti Express will be arriving shortly on from platform number 3. பிக்னிக் அல்ல மீன் நம்ம வந்து எத்தனையோ வருஷம் விட்டு வர்றாங்க. இதுல வந்து நிறைய பேர் இந்த சதானந்தாரு மோகன் இவரெல்லாம் எத்தனையோ வருஷம் முன்னே பார்த்து அவங்க எல்லாம் வந்து ரெண்டாவது பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க. அப்படியா? அதே மாதிரி அதுக்குதான் நம்ம இந்த ப்ரோக்ராமே செட் பண்ணிருக்கோம். எல்லாரும் வந்து ஐயோ இன்னைக்கு அது பார்க்க முடியல இது பார்க்க முடியல கம்ப்ளைண்டே இருக்கக்கூடாது. வந்தது எதுக்கு மெயின் மக்சது எல்லாரும் வந்து சேர்ந்து அவங்க சந்தோஷம் சங்கடம் எதாவது இல்லை அதெல்லாம் ஷேர் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் யாரு கொஞ்சம் பேசு ஜோசப் இத்திரா, அதுக்கடுத்து எங்க சகோதரர் இருக்கிறார் பாபு எப்படியா நான் வந்து கஷ்டம் கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கேன். அதான் போயிருக்கேன். ஆனா இதெல்லாம் மனசுல வைக்காம இன்னைக்கு நான் வரேன்னா உங்களுடைய பாசம் ஒருத்தர் நம்ம பழகின பாசம் இன்னும்
ஆனா ஜோசப் வந்து நான் எல்லாரும் பார்த்து கொடுத்தேன். ஏன்னா எனக்கு அளவுக்கு தக்க கிளியரா இல்லையா பாருங்க. கிளியரா இருக்கு பாருங்க. அதனால எனக்கு கண்டிப்பா வரணும். சசிகிட்ட கூட கேட்டேன். சசி எனக்கு நம்பர் தான் பேசணும். அதான் தயவு செய்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வரும்போது ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கும்போது 16-20 வயசுல பார்த்துருப்பாங்க. எல்லாம் பசங்க பார்த்தோம். இப்போ வந்து எல்லாருமே அந்த பசங்க நம்ம பசங்களாம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்து போச்சு. எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்குது. இன்னைக்கு வரும்போது எனக்கே சந்தோஷம். என் கூட இருந்தவங்களாம் பார்க்குறாங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்ல மாதிரி கடவுள் பிள்ளைங்க எல்லாம் ஐடி கம்பெனியில் இருக்காங்க. நல்லா ஒர்க் ஜாப்ல இருக்காங்க. நானும் ஃப்ரெண்ட்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன் தக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கோபால் പിന്നെ 94 റിട്ടയർ ചെയ്തു. സെറ്റിലായി. ഒരു 6 വർഷം ഗൾഫിൽ പോയി. 2 മക്കള്. ഇരിക്കുന്ന എന്റെ ഭാര്യ ஷீலா ஸ்ட்ரென்த் வந்திருந்தது. அதுக்கு இடையில நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சு யார் எங்க இருக்கிறாங்க அந்த தகவல் அப்பப்போ கிடைச்சிட்டே இருந்தது. யாருடைய பையனுக்கு மேரேஜ், யார் எங்க படிக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி எல்லாம் அப்பப்போ பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஆனா அதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாயிட்டது. அந்த குரூப் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அது பிறகு இப்போ கன்னியாகுமரியில அந்த கெட் டுகெதர் ப்ரோக்ராம்ல அந்த நம்ம நண்பர் பாபு அந்த அவருடைய தவிர்க்க முடியாத காரணத்தினால இறந்ததுனால அதுக்கு எடுத்துலாச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பத்தில் ஜோசப் சாரும் நம்ம நண்பர் ஹரிகுமாரும் அதை ஆரம்பித்த ஸ்டார்டிங்ல இருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். பட் இடையில அதிகமான ஸ்ட்ரென்த் நான் வாரம்னாங்க. சில என்ன தவிர்க்க முடியாத காரணத்தினால சில பேர் அதிகமாக வரல. ஏன்னா இந்த கெட் டுகெதர் எப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே அது வந்து ரெகுலராக பண்ண முடியாது. ஏன்னா இயர்லி ஒன்ஸ். ஏன்னா வந்து எப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் ரிட்டையர்மெண்ட் ஆன அனைவரையும் நம்ம ஒரு இடத்துல வந்து பார்க்கறது வந்து ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி ஏன்னா நம்ம இப்போ வாட்ஸ்அப் இருக்கிறதுனால ஹாய் போட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லி குட் மார்னிங் வந்துட்டு தான் இருக்கு. முதல் மார்னிங் எனக்கு வந்து சைசாருடைய குட் மார்னிங் வந்துடும். அதே மாதிரி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க. இன்னைக்கு டாப் சிட்டி பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல டாப்ல போனவங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு சூப்பராக தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிப்பு. அதனால நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக அன்புடன் பெரியவங்களுக்கு நன்றியை பண்ணணும். എൻ്റെ പേര് ബാബു. ഞാൻ 2013 റിട്ടയർഡായി. 13 തന്നെ റെയിൽവേയിൽ സെക്കൻഡ് ഇന്നിങ്സ് സ്റ്റാർട്ട് ചെയ്തു. ഇപ്പോൾ ഒക്ടോബർ 31 സെക്കൻഡ് ഇന്നിങ്സും കഴിഞ്ഞു. അടുത്ത തേർഡ് ഇന്നിങ്സിന് വെയിറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாட்டி நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட தான் வரணும். சார் சொன்ன மாதிரி நமக்கு என்ஜாய் ஒவ்வொரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு சின்ன தம்பி 88 அதாவது 1988ல ராஜஸ்தான் போஸ்டிங் 415 நான் போஸ்டிங் ஆகும்போது எல்லாமே சொன்ன மாதிரி குருநாதர் எல்லாமே விஜயன் சார் ஸ்டார்டிங் அவர்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணேன். அவர் விழுப்புரம் இருந்தாலும் நான் பாண்டிச்சேரின்றதால என்னை கொஞ்சம் கூடுதலாகவே ரேடா எடுத்தார். ரேடானா உங்களுக்கு தெரியும், பனிஷ்மெண்ட் கூடுதலாகவே எடுத்தார். அப்புறம் நான் வந்து ஹெட்குவார்ட்டரில் தான் என்னுடைய போஸ்டிங்கு கிளாஸ் டிரைவராக இருந்தேன். எனக்கு என்னன்னா இப்போ இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் மோட்டா இருப்பேன். அதனால குசலை பார்க்க எனக்கு ஆகாது. அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த வாழ்க்கை வந்து நிறைய மிலிட்டரிக்கு சிப்பாயா கண்டமான சிப்பாயா வந்தவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆர்டினரி கேப்டனா இன்னிங்ஸ் தொடர்றாங்க. அது மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவப்பட்டு நிறைய பேர் మిలిటరీలో ఎంఈజీలో ఉన్న ఫిట్ హౌస్లో నేను ఫస్ట్ టైం எஸ்பிஎல் கம்பெனியில் அவர்கிட்ட நான் சாப்பிட்டேன். நான் இன்னைக்கு ஐடியா உள்ள சார் என் ஏபிஎஃப் ஃபோன் பேசுறதை பார்த்து என் ஏபிஎஃப் கட் பண்ணது பாண்டியன் சார் தலைப்பு நான் சொல்ற தப்பு. நார்மல் அடி வந்து பொன்னாடியை நினச்சி நான் போடுறேன். வாட்டி எல்லாத்துக்கும் ஸ்டாப் பண்ணுங்க.
ഫസ്റ്റ് ഇന്നിങ്സ് എൻ്റെ തീർന്നു, ലൈഫിലും തീർന്നു, സർവീസിലും തീർന്നു. സെക്കൻഡ് ഇന്നിങ്സിലും രണ്ടാമത് വിവാഹം കഴിക്കുകയും ചെയ്തു, രണ്ടാമത് സർവീസ് ചെയ്തു. ആദ്യം ഉള്ളതെല്ലാം പോയി, രണ്ടാമത് പിന്നെ റിക്കവർ ചെയ്ത് വന്നൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ് എൻ്റെ. കുറച്ചുകൂടെ കാര്യമായിട്ടുണ്ട്. ലാസ്റ്റ് ഡേ നടക്കാത്ത ഗെറ്റുകൾ എപ്പോഴും അത് വാച്ച് ചെയ്യുന്നുണ്ട്. ജോസഫ് സാബിന് സപ്പോർട്ട് ചെയ്യുന്നു. കലാകാരൻ നമ്മളെല്ലാം ഒന്ന് എല്ലാവരുമായിട്ട് കാണാൻ പറ്റിയത് നമ്മള് മൂർത്തിക്ക് പലർക്കും അറിയാം. കാണുമ്പോ ഞാൻ ഭയങ്കര ഭീകര ജീവിയാണ്. കാരണം മെയിൻ കാരണം ഇവിടെ ഇരിക്കുന്ന ഒരാളാണ്. പിന്നെ ഞങ്ങളുടെ CH എല്ലാവരും தொண்டை கட்டியிருக்கா ഒരു നാളേക്ക് ഒരു 10 hours കണ്ടിന്യൂസ് സ്പീച്ച് കൊടുത്തിട്ടിരിക്കും. വിചാരിക്കും എബ്രഹാം ജേക്കബിന് എന്ത് പറ്റിയെന്ന്. ഞാനൊരു കാര്യം പറയുവാണ്, ആർമി ലൈഫ് എൻ്റെ ജീവിതത്തിൽ 30 years സർവീസ് ഒരു ട്രെയിനിങ് ആണ്. നമ്മളെല്ലാവരും ആർമി സർവീസ് ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ നിനക്ക് നമ്മുടെ സർവീസ് മുടിച്ചത് അത് ലൈഫിനൊരു ആസ്വാദനം. സത്യമാ ഒരൻഫയിലിരിക്കുന്ന എല്ലാ ബ്രദേഴ്സിനോടും, എസ്പെഷ്യലി എൻ്റെ സീനിയേഴ്സ് ആയിരിക്കുന്ന സാറിനോടും എനിക്ക് ചിലതൊക്കെയുള്ളത്, ലൈഫ് നമ്മൾ നനയ്ക്കുന്ന മാതിരി നമ്മുടെ പെൻഷനോട് കൂടെ മുടിയുന്നതല്ല, പെൻഷനൊക്കപ്പുറമാണ് സക്സസ് ആകും. എന്നോട് ലൈഫിനെ ചൊല്ലിയാൽ ആർമി സർവീസ് ഇരുന്നപ്പോൾ എല്ലാത്തിലും ഞാൻ ഒന്നിനും ഒതകാത്തവനായിരുന്നു, സക്സസ് അല്ലാത്ത ഒരു മനുഷ്യനായിരുന്നു. പക്ഷെ ആർമിയിൽ നിന്നും 2008 ഞാൻ ആഫ്രിക്കയ്ക്ക് കടന്നു പോകാനിടയായി. അന്ന് UN മിഷനോട് കൂടി എൻ്റെ ലൈഫ് ടൺ സ്റ്റാർട്ടായി. അങ്ങനെ 2017 ഞാൻ റിട്ടയർഡായിട്ട് എന്നാ പണമെന്ന് നനച്ചിട്ടിരുന്നാച്ച്. പക്ഷെ ലൈഫിൽ 30 വർഷത്തിൽ സമ്പാദിച്ചതിൻ്റെ 10 മടങ്ങ് 10 മൾട്ടി ഇന്നേക്ക് ഒരു ആശീർവാദത്തിലായിരിക്കുന്നത്. നമ്മളെന്നും ഞാൻ നനച്ച് ആഫ്രിക്കയിലൊക്കെ പോകുമ്പോഴത്താണ് എന്നാ അത് ഫിനാൻഷ്യലി അപ്പാകുന്നത്. അന്നൊക്കെ $1,200 അപ്പം ഇന്ത്യൻ മണി ഇല്ലായിരുന്നു. അതൊക്കെ നല്ല സമ്പത്തം നനച്ചിട്ടിരുന്നാച്ച്. പക്ഷെ അപ്പടി കിടയാതെ സത്യമായതിനുള്ള ഇരിക്കുന്നവരോട് ചില ഒരു വ്യക്തിയുടെ പേഴ്സണാലിറ്റി എന്ന് ചൊല്ലുന്നത് അവൻ്റെ ഉള്ളിൽ ഇരിക്കുന്ന സ്പിരിറ്റാണ്. അതിനെപ്പറ്റിയാണ് ഇന്ന് ഞാൻ 3 ഡിഗ്രി വരെ പഠിച്ചിട്ടുള്ളത്. പക്ഷെ ഇപ്പോൾ എന്നോട് സ്പീച്ച് കേൾക്കാൻ ഡോക്ടേഴ്സ്, എഞ്ചിനീയേഴ്സ്, അങ്ങനെ 100 കണക്കിന് ആൾക്കാരാണ് ഇതുപോലെ വന്നിരിക്കുന്നത്. ഇതിന് ഉള്ളിലിരിക്കുന്ന ആത്മാവാണ്, സ്പിരിറ്റ്. ഏതൊരു മനുഷ്യന്റെ സ്പിരിറ്റ് എപ്പടി ഇരിക്കുന്നോ അത് തകർന്ന മാതിരി ഇരിക്കും അവന്റെ ഔട്ട്പുട്ട്. അവർ 2006 റിട്ടയർഡ് ആണ്. നെക്സ്റ്റ് വന്നിട്ട് SPIയിൽ വന്നിട്ട് വേല വന്നിട്ടിരിക്കുന്നത് 2 പശുങ്ങൾ. ഒന്ന് ഒരു എല്ലാവർക്കും വണക്കം. എൻ്റെ പേര് ബിഞ്ചിത്ത്. 1993 ഫോറം ഫയൽ വന്നത്. വരുന്ന സമയത്ത് ഇട്ടിര സാറ് ആയിരുന്നു നമ്മളെ പെർഫോമൻസിയോ. സാറിനിപ്പം വലിയ പരിചയമില്ലാന്ന് തോന്നുന്നു ആ സമയത്ത്. പക്ഷേ ഇട്ടിര സാറായിരുന്നു ആ സമയത്ത് എൻസിയോ. അപ്പോൾ ഞങ്ങൾ കുറേ പേര് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു അടുപ്പിച്ചടുപ്പിച്ച്. അപ്പോൾ ആ സമയത്തൊക്കെ നല്ലൊരു ഹരിമാനൊക്കെ വളരെ ഒരു നന്ദി രേഖപ്പെട്ടാണ്. പിന്നെ എല്ലാവർക്കും
ശശികതനാണ് അടുത്തവനാണ് എൻ്റെ പേര്. அனைவருக்கும் வணக்கம். நான் 415 இன்ஜினியர்ஸ் கூட தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் போனேன். 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் மூர்த்தி. வேளாங்கண்ணி பக்கம், வேளாங்கண்ணி ஒரு 30 கிலோமீட்டர் வேளாங்கண்ணி. எல்லாமே என்னோட சின்னதான் பேசுவோம். 50% எல்லாருமே ரொம்ப நல்லா கேட்டோம்னாங்க. அது 4 வருஷம் முடிச்சுட்டு வேற ஒரு பாரி சர்வீஸ் கிடைச்சு பிஞ்சித்து 4 வாரம் பாரி சூடான் போனோம். ஒன்றா உட்காந்து எல்லாரும் அவனோட கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்குவாடில் எப்படி சண்டை போட்டு வச்சுருந்தாங்க. ஒருத்தர் போட்டி, பிளட்டூன் டு பிளட்டூன் போட்டி, ஸ்குவாடன் ட்ரூப் டு ட்ரூப் போட்டி, அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம வெளியில் வந்த பிறகு எல்லாரும் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இது பாருங்க ரொம்ப ஈகராக வந்தது எட்வின் ராய் சார். யோசிப்பா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும், நீ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணப்போ நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றது காரணம்னாக்கா நம்ம அந்த மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி தான் அவங்க ஸ்குவாடன்லேயே நம்ம பழகிட்டு வந்தது. ഞാനും ആകെ സ്ക്വാഡനിൽ നിന്ന് ഇരിക്കുമ്പോൾ എനിക്ക് ഇപ്പോൾ കൂടി അങ്ങനെ സ്ക്വാഡൻ പാസം എനിക്ക് വിട്ടു പോണത് കിടയാണ്. ഞാൻ സെൻട്രൽ സർവീസിലാണ് എനിക്ക് ജാസ്തി 3 ടെന്യൂർ CF-ൽ, ഒരു ഗ്രൂപ്പ് ടീം സർവീസ് ഒരു 8 വർഷം, പിന്നെ ഒരു വർഷം 9 years സർവീസ്. ഇതാണ് എൻ്റെ ടോട്ടൽ. ബാക്കി ഫുള്ള് ஜோத்பூர் டீம் தான் ഞാനും கூட. அதனால நம்ம இந்த கெட் டுகெதர் வைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் மெயினாக வைக்கணும். அப்போ தான் எல்லாரையும் பார்க்க முடியும், மூஞ்சி பார்த்து பழக முடியும். நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி போனால் நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் எல்லாம் பார்க்கறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் இதே மாதிரி ஒரு இடம் நமக்கு இது மீட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஓகே. ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமிலும் அது கம்மி ஆகிட்டா வருது ஸ்ட்ரென்த். இது என்னன்னு தெரியல. அதில் ஒருத்தரை கேட்டால் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. வந்தாங்கன்னா இந்த வாட்டி நிறைய பேர் ஃபேமிலி மக்களை பேரன் பேத்தியோட வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வந்தால் சரி. இந்த ஸ்குவாடன் புலிங்களை எல்லாம் பார்க்கலாமே. எல்லா புலிகளும் இருக்குது, பெரிய புலி தான் இருக்குது. எல்லாருக்கும் பார்த்து போகலாம், சந்தோஷமா இருக்கு. Ding dang, ding dang.
எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர் ஸ்தம்பிகள், எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர் ஸ்தம்பிகள், அத்தனைக்கும் துணிவு எங்கள் தலையில் தொக்க மகுடங்கள், எமது பழைய எதிரை கொண்ட எதிர்க்க எவனும் பிறக்க மாட்டான். வெல்க 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 மெட்ராஸ் சாப்பர்ஸ் வாழ்க வெல்கவே. வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி, சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர். எதிலும் வெற்றி தம்பி, சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ் கேம். வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி, சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ் கேம். பாரதத்தின் எல்லை காக்க முன்னே செல்லுவோம், பார் முழுதும் சாப்பர்ஸ் பணியில் பேரை வெல்லுவோம். போட்டி விளையாட்டு எதிலும் வெற்றி கொள்ளுவோம், மெட்ராஸ் சாப்பர்ஸ் என்று சொல்லி நிமிர்ந்து நில்லுவோம். வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி, சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ் கேம். வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி, சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ் கேம். எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர் ஸ்தம்பிகள், எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர் ஸ்தம்பிகள், அத்தனைக்கும் துணிவு எங்கள் தலையில் தொக்க மகுடங்கள், எமது பழைய எதிரை கொண்ட எதிர்க்க எவனும் பிறக்க மாட்டான். வெல்க 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 மெட்ராஸ் சாப்பர்ஸ் வாழ்க வெல்கவே. வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி, சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ் கேம். வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி, சென்ற
சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ்கே. எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர்ஸ் தம்பிகள், எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர்ஸ் தம்பிகள், அத்தனைக்கும் துணிவு எங்கள் தலையில் மகுடங்கள். எமது படையை எதிரை கொன்று எதிர்க்க எவனும் பிறக்க மாட்டான். வெல்க 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 மெட்ராஸ் சாப்பர்ஸ் வாழ்க வெல்கவே. வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ்கே. வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ்கே. வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ்கே. வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ்கே. பாரதத்தின் எல்லை காக்க முன்னே செல்லுவோம், பார் முழுதும் சாப்பர்ஸ் பணியில் பேரை வெல்லுவோம். போட்டி விளையாட்டு எதிலும் வெற்றி கொள்ளுவோம், மெட்ராஸ் சாப்பர்ஸ் என்று சொல்லி நிமிர்ந்து நில்லுவோம். வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ்கே. வெற்றி வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சென்ற களங்கள் முழுதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தம்பி சாப்பர்ஸ்கே. எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர்ஸ் தம்பிகள், எத்தனையோ சாதனைகள் எங்கும் சாப்பர்ஸ் தம்பிகள், அத்தனை यात्री कृपया ध्यान दें, गाड़ी क्रमांक 128040
सुपरफास्ट स्वर्ण जयंती एक्सप्रेस थोड़ी ही देर में प्लेटफॉर्म क्रमांक 3 पर आ रही है। Your attention please. Train number 12804 Superfast Swarna Jayanti Express will be arriving shortly on from platform number 3